97,38,000 வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இருமுறை பதிவு, இறந்தவர்கள், வேற்று முகவரிக்கு சென்றவர்கள்னு சொல்லி 97,38,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பெயர்களை சேர்க்க வேண்டும் என எதிர்கட்சிகள்லாம் போர்க்கொடி தூக்கின. அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரை காலக்கெடு. நீங்க புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புபவர்கள் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம், நீக்க விரும்புபவர்கள் நீக்கிக் கொள்ளலாம். இப்ப அதுக்கான படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த படிவங்களை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னொன்னு, நம்ம நேரடியா வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய பெயர்களை சேர்த்துக் கொள்வதற்கான படிவங்களை பெற்றும் அவர்களிடத்துல நம்ம அந்த படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம். இல்லைன்னா இணையதள வழியாகவும் விண்ணப்பிக்க முடியும். voterseci.gov.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று நாம் அங்கேயே வந்து நியூ ஓட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து தொடர்ந்து நம்ம நம்முடைய தகவல்களை பதிவு செய்து நம்ம கட்டாய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இப்ப என்னென்ன படிவங்கள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போனா ஒரு 4-5 படிவங்கள் வைத்திருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்றது நமக்கு முதல்ல தெரிய வேண்டும். முதல்ல 6 அப்படின்ற ஒரு படிவம் கொடுப்பாங்க. படிவம் 6. இந்த படிவம் புதிதாக வாக்காளராக சேருவதற்கான படிவம். இப்ப 18 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வாக்காளராக பதிவு செய்ய முடியும். இந்த தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 2026 வரைக்கும் உங்களுக்கு 18 வயது. இப்ப நீங்க 17 வயதுல இருந்தா கூட அக்டோபர் 2026 உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தா நீங்க வாக்காளராக பதிவு செய்ய முடியும். அப்ப அவங்க கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா 2018ல பிறந்த நண்பர்கள் நீங்க வாக்காளராக பதிவு செய்ய முடியும். 2018க்கு 18ல இருந்து அதுக்கு முன்பாக பிறந்த அனைவருமே வாக்காளராக பதிவு செய்ய முடியும். 2019ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு 17 வயது தான் அப்ப தகுதிகான் பருவமாக இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா வாக்காளர் பட்டியல்ல இடம்பெற முடியாது. எனவே அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு 2026 அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன வயது பூர்த்தி ஆகுதோ அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு நீங்க புதிய வாக்காளராக பதிவு செய்ய முடியும். சரி, நாங்க எங்க போய் பதிவு செய்யணும், நாங்க எங்க போய் இதை வாங்கணும், எங்க போய் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடி நிலைகளிலே வந்து நீங்க என்ன செய்யலாம், அதை பதிவு செய்ய முடியும். அங்க படிவங்கள் வச்சிருப்பாங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் BLOன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து படிவங்கள் வச்சிருப்பாங்க. அந்த படிவங்களை பெற்று நீங்கள் பூர்த்தி செய்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். இதற்கு என்ன இணைக்கணும் அப்படின்னா, உங்களோட ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட் மட்டும், அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸும், உங்க ஏற்கனவே உங்க வீடுகள்ல தந்தையோ தாயோ வாக்காளர் பட்டியல் அவங்க பெயர் இருக்கு, அவங்க வாக்காளர் அடையாள அட்டை இருக்குன்னா அதையும் இணைத்து நீங்க என்ன செய்ய முடியும், புதிதாக விண்ணப்பிக்க முடியும்.